ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற Mainstage tutorial தமிழ். இன்றைக்கி நாம் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Mainstageல வீனா ஸ்ட்ரிங்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, வீனா ஸ்ட்ரிங்ஸ் க்ரியேட் பண்ணுறத பற்றி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Mainstage ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து Mainstageல நமக்கு தேவையான எல்லா செட்டிங்கும் நான் பண்ணிட்டேன். லெஃப்ட் ஆக்கம் பேஸு எல்லாமே நான் சேனல் ஸ்டிப்பில் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நமக்கு ரைட் சைடு மட்டும்தான் நமக்கு தேவை. அதில் தான் நம்ம வந்து வீனா ஸ்ட்ரிங்ஸ் எப்படி பிளேக்கின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்புட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய்ட்டு ஏயு இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய்ட்டு கான்டாக்ட் அப்படிங்கிறதுல ஸ்டீரியோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் வீனா ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஃபோல்டரில் போட்டிருக்கனால நான் இதில் போய்ட்டு வீனா ஸ்ட்ரிங்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு இதில் உள்ள ஃபைல்ஸ் அப்படி எடுத்து நான் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான் பண்ண போகிறேன். அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது கண்டென்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு வந்துச்சுன்னா சர்ச் ஸ்பாட்லைட் அப்படின்னு மட்டும் கொடுங்க. அடுத்து ரெண்டாவது லேயர், அடுத்து மூணாவது லேயர். ஓகே, நான் 3 லேயருமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வீனா ஸ்ட்ரிங் இது வந்து வீனா ஸ்ட்ரிங் வந்து 3 லேயர் சேர்ந்து ஒரு டோனாக நமக்கு வந்து அவுட்புட் தரும். அதனால தான் இதில் 3 லேயர் இருக்குது. இப்போ இந்த வீனா ஸ்ட்ரிங்கில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன். இந்த 3 லேயருமே மிடி சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதில் போயிட்டு மிடி சேனலில் வந்து வேறு போர்ட் ABCDன்னு இருக்கும். இல்லை எதுவுமே நாட் அவைலபிள்னு இருக்குது. ஆம்னி மட்டும் தான் நமக்கு இருக்கும். அதெல்லாம் ஆம்னி செலக்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி ரெண்டாவது லேயர்லாம் ஆம்னி செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது லேயர்லையும் ஆம்னி செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். டோன் செட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த டோனை எப்படி இன்னும் நல்லா ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோனை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் தேவையோ நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு வந்து லெகட்ரா வந்து இருக்குது, ஆனால் ஃபிங்கர் ட்ரிக் லெகட்ரா இல்லை. அது எப்படி செட் பண்ண அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த லேயர்லேயே லெகட்ரா ரைட் சைடில் லெகட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த லெகட்ராவில் தேர்ட் ஆப்ஷன், இது வந்து லெகட்ரா வந்து ஆஃபில் இருக்குது. நம்ம தேர்ட் ஆப்ஷன், அதாவது லெகட்ரா ரியல் ட்ரிகர் அப்படின்னா நம்ம வந்து அந்த 2 ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணி வாசிக்கும் போது அந்த லெகட்ரா வந்து கட் ஆகாமல் நமக்கு வரும். இது வந்து 3 லேயரையும் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணணும். லெகட்ரா ரியல் ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு லெகட்ரா வந்து கட் ஆகாமல் வந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ இதில் எல்லாமே செட்டிங் முடிஞ்சிட்டு வால்யூம் மட்டும் உங்களுக்கு தேவையான வால்யூம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து வால்யூம் வந்து +1 dB இருந்தால் போதும். ஓகே, இதில் வந்து வால்யூம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக செட் பண்ண முடியாது, இருந்தாலும் நீங்கள் செட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகே, இனிமேல் அடுத்த இதில் வந்து நான் இந்த டோனில் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். ஈக்குவலைசர் அதெல்லாம் நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். சேனல் ஈக்குவலைசரில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க 2 காலம், ஃபஸ்ட்டு இருக்க 2 ஐக்கான் வந்து பேஸு, இது 2ம் மிட் பேஸு, இது 2ம் மிட்டு, இதுவும் ஹெச்எஃப். ஆக மொத்தம் 6 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு அந்த டோன் வந்து பேஸ் ரொம்ப தேவையில்லை. ஸோ நான் பேஸ் வந்து ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து மிட்டு கொஞ்சம் தேவை. ஸோ மிட்டு வச்சுட்டு நீங்கள் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே டாட் வந்துடும். இது அப்படின்னு நம்ம லைட்டாக மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, மிட்டு ஓகே. அடுத்து ஹெச்எஃப் எனக்கு தேவை. லாஸ்ட்டு மேலே ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 dB நான் வச்சுக்கிறேன். ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ட்ரிபிள். இது வந்து ஹெச்எஃப் ட்ரிபிள், இது நார்மல் ட்ரிபிள். ஹெச்எஃப் வந்து கொஞ்சம் நல்ல தெளிவாக இருக்கும், இது நமக்கு வந்து நார்மல் ட்ரிபிள் இருக்கும். ஸோ செட் பண்ணிட்டேன். ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சேனல் ஸ்டெப் செட் பண்ணிட்டேன். அடுத்து
ரிவர்ப், டிலே அதெல்லாம் நான் செட் பண்ண போகிறேன். இந்த டோனில் வந்து வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் கம்ப்ரஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டைனமிக்கில் போய்ட்டு கம்ப்ரஸர், ஸ்டீரியோ. ஓகே, இதில் வந்து மேக்கப் வந்து ஒரு 5 உங்களுக்கு சப்போஸ் இதில் வைக்க இல்லைனா டேரெக்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு 5 கொடுத்து என்டர் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் மாறிடும். ஓகே, டோன் வால்யூம் கூடிருச்சு. அடுத்ததாக ரிவர்ப் வைக்க போகிறேன். ரிவர்ப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்பேஸ் டிசைனர், ஸ்டீரியோ கொடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ரிவர்ப் நான் ஒரு -15 dB வச்சுக்கிறேன். ரிவர்ப் வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இதில் போதும். நான் லைட்டாக கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். -14 dB வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். வேறு எந்த ஆப்ஷனுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ எனக்கு இதில் வந்து டிலே தேவைப்படுது. ஸோ நான் டிலே அப்படியில் போய்ட்டு ஸ்டீரியோ டிலே, ஸ்டீரியோ கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்டீரியோ லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டீரியோ லிங்க்னால் உங்களுக்கு நீங்கள் எந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ரெண்டுமே சேமாக நமக்கு குறையும். அதனால் இதில் வந்து லோ கட், ஹை கட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. லோ கட் அப்படிங்கிறது பேஸ் கட் ஆகும், ஹை கட் அப்படிங்கிறது ட்ரிபிள் கட் ஆகும் டிலேயில். அதான் நமக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நோட் வந்து 1/8 மட்டும் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு வேரியண்ட்டாக நமக்கு வந்து டிலே வேரியேஷன் காமிக்கும். ஸோ 1/8 மட்டும் வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க டிலே எவ்வளோ இருக்குன்ட்டு. டிலே அதிகமாக இருக்குது. ஸோ நான் எனக்கு தேவையான அளவு டிலே நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு டிலே போதும். அடுத்து நான் இன்னொரு ரிவர்ப் ஆட் பண்ண போகிறேன். ரிவர்பில் போய்ட்டு சில்வர் ரிவர்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஸ்டீரியோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 36 வச்சுக்கிறேன். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதில் வந்து ரூம் இருக்குது, அது அப்படி இருக்கட்டும். அதிகமாக இருக்கனால நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது கீழே வந்து பஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த பஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் ஆன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி செட் பண்ணனால தான் இல்லை பஸ்ன்னு இருக்குது. மற்றபடி இதில் நீங்கள் சென்ஸ் அப்படின்னு சொல்லினா இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் பஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். நீங்கள் அதில் வந்து என்ன இருக்குது பாருங்கள், இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை பஸ் இதில் நம்ம அந்த ஒவ்வொரு டோன் வைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒவ்வொரு ரிவர்ப் மீன்ஸ் எப்படி நமக்கு அதோட எஃபெக்ட் வந்து அதில் காமிச்சிடும் பஸ் அப்படிங்கிறது. இல்லை நமக்கு எது தேவையோ அதை வச்சுட்டு நமக்கு தேவையான வால்யூம் கூட்டிக்கணும். ஸோ நான் வந்து பஸ் 2 and 3 அதில் கொடுத்துருக்கேன். இதாக இருக்குது பாருங்கள். இதில் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு -6 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அதேமாரி ரெண்டாவதுலேயுமே -6 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் எனக்கு இது இவ்வளோ போதும். டோன் ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் அடுத்து உங்களுக்கு இல்லை என்ன தேவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் நீங்கள் கேளுங்க. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.